நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தை பற்றிய சிந்திக்கும் நம் சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ற அடிகளாகும். நாயில் கடையாய், நாயை விட கடையாய், விலங்குகளில் மிகவும் கீழ்மையாக பேசப்படுவது நாய். நாய் தன் இனத்தோடையே எப்போதும் போராடும், சண்டையிடும், தன் இனத்து உடலையே தானும் தின்னும், சில நேரங்களில் மலத்தை கூட தின்னும். மனிதனும் இதை போல, இந்த நாயை போல தன் உறவினர் உற்றார் இவர்களை புரிந்து கொள்ளாமல் சில சமயம் சந்தேகத்தின் பேரில் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பான். தனக்கும் தன் உடலுக்கும் ஒவ்வாத உணவு இது என்று தெரிந்தாலும் அதை உண்பான். மனத்தால் ஒரு காலத்தில் வெறுத்து ஒதுக்கியதை மற்றொரு காலத்தில் விரும்புவான். நிலையில்லாத மனம். இப்படி இதனால் ஞானிகள் மனித இனத்தை நாய்க்கு ஒப்பாக இழிவாக கூறுவார்கள். மனிதர்களோ நாய் நன்றி உள்ளது, நம் உடைமைகளை காக்கும் என்று அதை வளர்ப்பார்கள். ஆனால் ஞானமடைந்த தவசீலர்கள் என்றும் கீழான மனிதர்களை நாய்க்கு ஒப்பாகவே சொல்வார்கள். அந்த நாயினும் கடையாய் என்கிறார் சுவாமிகள். நாயே இழிந்த பிறவி, அந்த நாயிலும் கீழான கடையான நாய் என்கிறார். ஆதரவற்று பிறரால் துரத்தப்படும் நாய், நோயிற்று பிறரால் வெறுக்கப்படும் நாய், உண்ண உணவு கிடைத்தாலும் அதை உண்ண முடியாமல் பிற நாய்களால் துரத்தப்படும் தெரு நாய். அப்படி நாயை விட கீழாக இருக்கும் நாய் என்று சொல்கிறார் சுவாமிகள். கிடந்த என்கிறார். இப்படி யாராலும் விருப்பப்படாமல் தனியே கிடந்த நாய் என்கிறார் சுவாமிகள். இப்படி யாரை பற்றி சொல்கிறார்? அடியேற்கு என்கிறார். இப்படி எல்லோருக்கும் கீழாக இருக்கும் எனக்கு என்று தன்னை பற்றியே சொல்கிறார். அசுத்தமாகிய குப்பையிலும் குப்பையாக, குப்பைக்கு அடியில் கிடக்கும் நம்மை இந்த பிறவியாகிய துன்பத்தில் கிடந்து உழலும் நம்மை இந்த குப்பையிலிருந்து வெளியே எடுப்பதற்காக தன்னையே மிக கீழ்மை நிலையில் வைத்துக்கொண்டு இப்படி சிறுமை அத்தனையும் தன்மேல் ஏற்றிக்கொண்டு நம்மை உய்விப்பதற்காக இப்படி சொல்கிறார் சுவாமிகள். பதவி, செல்வம், அழகு, ஆண்மை, குலம், திறம் முதலிய மேன்மைக்குரியவை ஒன்றும் இல்லாமல் கீழான நிலையில், அடிப்பட்ட நிலையில் கிடக்கும் எனக்கு, அடியேற்கு என்று கூறுகிறார் சுவாமிகள். இப்படி நாயை விட இழிவான இடத்தில் இருக்கும் நமக்கு இறைவன் எப்படி தயை காட்டுகிறான் என்று அடுத்த அடியில் கூறுகிறார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார். தாயிற் சிறந்த, தாய், தாய்மை என்பதே ஒரு சிறந்த தத்துவம். இறைவன் அதைவிட சிறந்த தாய் என்கிறார் சுவாமிகள். தாய் என்பவள் குழந்தை பசி என்று அழுதால் பால் தருவாள். குழந்தை தூங்கி எழுந்ததும் பசிக்குமே என்று நினைத்து பால் கொடுப்பாள். குழந்தையின் முகம் வாடி இருந்தால் உடனே அது பசியாயிருக்கிறது என்று அறிந்து பால் கொடுப்பாள். இப்படிப்பட்ட தாய்களையெல்லாம் விட குழந்தையின் பசியை தானே அறிந்து உணர்ந்து பால் தரும் சிறந்த தாயும் உண்டு. அந்த சிறந்த தாயை விட உயர்ந்தவன் இறைவனாகிய தாய். அவன் ஞானமாக உள்ளேயே இருக்கிறான், அறிவாக இருக்கிறான், உடனாகவே இருக்கிறான், குழந்தையின் பசியாகவும் இருக்கிறான், உணவாகவும் இருக்கிறான். அதனால் துல்லியமாக அனைத்தையும் அறிந்து அரவணைத்து தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இது இறைவனால் மட்டுமே முடியும். அப்படி தாயை விட சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் சுவாமிகள். தாய் தன் குழந்தையின் உடலை கவனித்து வளர்ப்பாள், மனதை கவனித்து நோகாமல் பார்த்து கொள்வாள். ஆனால் ஆன்மாவை கவனிப்பவன் இறைவன். புல்லாகி பூடாகி புழுவாகி மனித பிறவி எடுக்கும் வரையில்
இடையில் எத்தனையோ பிறவிகளை எடுத்து பிறந்து பிறந்து இறந்து போன ஆத்மாவை கவனிப்பவன் இறைவன். சுவாமிகள் தனது 30வது அடியில், இதற்கு முன்பு உள்ள 30வது அடியில் சொல்கிறார், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறார் சுவாமிகள். அப்படி இழைத்து போன ஆத்மாவை, பிறந்து பிறந்து இறந்து அலைந்து இழைத்து போய் கிடக்கும் ஆத்மாவை ஆட்கொள்கிறார் இறைவன். தானே வலிய வந்து ஆட்கொள்கிறார். ஆட்கொண்டு வீடு பேறு அளிக்கிறார். அதனால் தாயினும் சிறந்தவனாகிறான் இறைவன். தயாவான தத்துவனே என்கிறார் சுவாமிகள். தயவு என்னும் குணத்தையே தன் தத்துவமாக கொண்டவன் இறைவன். தயவு செய்பவர்களுக்கு தயவு காட்டுவது, அன்பு செய்பவர்களுக்கு அன்பு காட்டுவது, இது எல்லோரிடமும் உள்ள சாதாரண குணம். ஆனால் குழந்தை தயவு காட்டினால்தான் தயவு காட்ட வேண்டும் என்று ஒரு தாய் நினைப்பதில்லை. அவள் எப்போதுமே தன் குழந்தையிடம் அன்பாகவும் தயையாகவும் கருணையாகவும் நடந்து கொள்கிறாள். அதுபோல இறைவன், ஆனால் இறைவன் அதைவிட சிறந்த தாய். அதனால் சிறந்த தாயான இறைவன் தயை என்னும் தத்துவமாகவே இருக்கிறான். பள்ளத்தை கண்டால் உடனே பாய்ந்து சென்று அது நிரப்பும் நீரை போல இயற்கையாகவே அவனுடைய இறைவனின் கருணை உயிர்களுக்கு தேவையான பொழுது தானே ஓடி வருகிறது. அந்த தயை உயிர்களை தேடி ஓடி வருகிறது தானே. அதனால் இறைவன் தயாவான தத்துவமாகவே இருக்கிறான். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் சுவாமிகள். பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் விரிந்து நிறைந்து பூரணமாயிருக்கும் இறைவன் நமக்காக இறங்கி எல்லா தத்துவங்களையும் கடந்து நம் அளவுக்கு தன்னை சுருக்கி கொண்டு வந்து அருளுகிறான். ஆதி அந்தமில்லாமல் இறைவனின் இந்த அருளும் செயலை சலிப்பில்லாமல் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த செயலுக்கு தொடக்கம் எது, இனி முடியுமா, அது ஒன்றும் நமக்கு தெரியாது. அது நடந்து கொண்டே இருக்கிறது, சலிப்பே இல்லை. இறைவன் அவ்வளவு தயாவானவன், தத்துவமாகவே இருக்கிறான். அதனால் தயாவான தத்துவன் என்கிறார் சுவாமிகள். இறைவன் அருளை முழுமையாக உணர வேண்டுமானால் முதலில் நாம் எவ்வளவு கீழானவர்கள், ஆத்மா எவ்வளவு கீழான நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். பிறகு இறைவன் எவ்வளவு மேலானவன், எவ்வளவு தூய்மையானவன் என்பதை உணர வேண்டும். இப்படி உணர்ந்தாலே, அறிந்தாலே நமக்கு அந்த உண்மை விளங்கும். கருணையே தன் குணமாக கொண்ட இறைவன் தாயை விட சிறந்தவனாக இருக்கும், சிறந்த தாயாக இருக்கும் இறைவன், தயாவான தத்துவமாகவே இருக்கும் இறைவன், நாயினும் கீழான நிலையில் இருக்கும் நமக்கு ஓடி வந்து தேவையான நேரத்தில் கூடவே இருந்து நமக்கு கருணை காட்டுகிறான் என்பதையே இந்த 2 அடிகளில் விளக்குகிறார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று விளக்கமாக உருகி நமக்கு புரிந்து கொள்ளும் அளவில் வந்து கூறுகிறார் சுவாமிகள். இன்னும் எப்படியெல்லாம் இறைவன் சிறப்புடன் நமக்கு அருளுகிறான் என்பதை அடுத்த அடிகளில் கூறுகிறார். நாம் அதை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.